வெல்கம் டு ட்ரிக்ஸ் அண்ட் மேக்ஸ். ட்ரிக்ஸ் அண்ட் மேக்ஸ் சேனலில் வெரிக்ஸ் மேக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறது தான் பார்த்துட்ருக்கோம். ஓகே, இன்றைக்கி நம்ம வெரிக்ஸ் மேக்ஸ் யூஸ் பண்ணி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மல்டிபிகேஷன் ஆஃப் த்ரீ நம்பர்ஸை அட் அ டைம் நம்ம ஒன்றா எப்படி மல்டிப்ளை பண்ணது பார்க்க போகிறோம். அதில் பேஸ் 10, 100, 1000. ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் 10 பார்ப்போம். 13 into 17 into 18. இப்போ இது பேஸ் 10னா 10 விட இது எவ்வளோ மோரா இருக்குன்னு நம்ம எழுதணும். 10 விட எவ்வளோ மோர்? +3. அதே மாதிரி இது +7, இது +8. ஓகேயா? நம்முடைய இதை வந்து என்ன பண்ணா, நம்முடைய இதை வந்து 3ஆ ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். 3 டிஜிட்ஸ். ஃபர்ஸ்ட் இதுல இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும். ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 3, 7, 10, 10 + 8, 18. 18. இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை மட்டும் எப்பொழுதுமே என்ன பண்ணா, நம்ம என்ன பேஸோ இதை பிளஸ் பண்ணிட்டு அந்த பேஸோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். பேஸ் நம்மளுக்கு என்னது 10. ஸோ 10 + அகைன் இங்கே ஒரு 18 இருக்கு, அப்போ 28 இந்த இடத்துல. இப்போ இங்க என்னன்னா, இதை மல்டிப்ளை பண்ணணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், இது 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கணும். இந்த பிளேஸ்ல லாஸ்ட் பிளேஸ்ல எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதிடணும். அதாவது 3 × 7 × 8. இங்க வந்து 3 × 7 என்னது? 21. நெக்ஸ்ட் எல்லாத்தையும் பிளஸ் பண்ணும். ஓகேயா? 3 × 7 21. அடுத்து 7 × 8 56. ஓகேயா? அடுத்து 8 × 3 24. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்க எழுதணும். ஈக்குவல் டு 24. ஓகேயா? இப்போ நம்மளுடைய 3 பாட்லாம் எழுதியாச்சு. இது வந்து பேஸ் 10. அப்ப எத்தனை 0 இருக்கு? நம்மளுக்கு ஒரு 0 தான் இருக்கு. அப்போ ஒரு பிளேஸ்லயும் நமக்கு எத்தனை டிஜிட் இருக்குன்னா சிங்கிள் டிஜிட் தான் இருக்கணும். ஓகேயா? நம்ம பேஸை வச்சுதான் நம்ம வந்து முடிவு பண்ணணும். இப்போ இங்க வந்து ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இங்க மல்டிப்ளை பண்ணிப்போம். 8 is 24, 24 × 7னா 7 4 is 22, 7 2 is 14, அப்போ 168. ஸோ நம்மளுக்கு இங்க 168 கிடைக்குது. நம்மளுடைய இது நம்ம பேஸ் என்னது? 10னா எத்தனை ஜீரோஸ் இருக்கு? ஒரு 0 தான் இருக்கு. அப்புறம் நம்ம ஈச் பிளேஸ், இந்த ஒரு பிளேஸ்லயும் நம்மளுக்கு எத்தனை டிஜிட் இருக்குன்னா சிங்கிள் டிஜிட் இருக்கணும். ஓகே, அப்ப இங்க என்ன ஆகும்? 168 இருக்கா? அப்ப நம்ம சிங்கிள் டிஜிட் மட்டும் தான் எழுதணும். 8 மட்டும் எழுதிட்டு இந்த 16 எங்க போகும்னா இங்க போயிடும். ஸோ அப்ப 16 இங்க ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு எழுதணும். அப்ப இங்க என்ன கிடைக்கும் நமக்கு? 6, 10, 6, 17 கிடைக்குது. 17ல 7 போடுவோம். பேலன்ஸ் 1. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 2, 4, 6, 11 கிடைக்குது. இந்த 11 அப்படியே இங்கே போட்டோம். ஏன்னா நமக்கு சிங்கிள் டிஜிட் மட்டும் தான் எழுதணும்ல. அப்ப இங்க போட்டோம்னா 39 கிடைக்கும். ஸோ இதான் நம்மளுடைய ஆன்சர். அப்ப நம்மளுக்கு என்னது? 73978. ஓகே, எவ்வளவு ஃபாஸ்டா போட்டோம் பாத்தீங்களா? இந்த மாதிரி அடுத்து நம்ம பேஸ் 10க்கு 100 பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க. இது வந்து பேஸ் 100. ஓகே, அப்ப 100ஓட எவ்வளவு மோரா இருக்கு? +2. அடுத்தது இது +8. இது வந்து என்னது? +5. சேம் மெத்தட் தான். ஓகேயா? ஸோ அதே மாதிரி நம்ம 3 பார்ட்டா பிரிச்சுப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன பண்ணுவோம்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு பிளஸ் பிளேஸோட ஆட் பண்ணிக்கணும். 10 + 5 15. 15 + 100 வந்து 115. அடுத்து இங்க என்ன பண்ணுவோம்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 8 2s are 16, 8 5s are 40, 5 2s are 10. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். லாஸ்ட்ல எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ 5 2s are 10, 10 + 8னா 80. ஓகே, நம்மளுக்கு ஒரு பிளேஸ்லயும் நம்ம சிங்கிள் டிஜிட், சாரி இங்க வந்து 100னால 2 டிஜிட் இருக்கணும். ஸோ இங்க 2 டிஜிட் இருக்கு. ஸோ அப்படியே வந்துடும். அடுத்து இங்க அதே ப்ளஸ் பண்ணா என்னது? 6. இதுவும் 2 டிஜிட் தான். ஸோ அப்படியே வந்துடும். இதை அப்படியே எழுதிக்க வேண்டியது. ஸோ இதான் நம்மளுடைய ஆன்சர். இவ்வளோ ஃபாஸ்டா போட்டுமா? ஓகேயா? நம்ம இது வந்து எல்லாமே பிளஸ்ல இருக்கு, மைனஸ்லயும் அதாவது நெகட்டிவ்லயும் வரும். அதாவது இதை விட கம்மியாகும். 98, 97 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து அந்த டைப் அதை பார்க்கலாம். அடுத்து பேஸ் 100 பார்த்துட்டு நம்ம அந்த டைப் பார்க்கலாம். இப்ப இந்த பிரசமா பாருங்க. 997, 995, 998 இது எல்லாமே எது இருக்கு? பேஸ் 1000. ஓகேயா? ஸோ அப்ப இது வந்து என்னன்னா 1000ஓட எவ்வளவு லெஸ்ஸா இருக்கு? -3. இது வந்து -5. இது வந்து -2. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான். ஸோ இது எல்லாத்தையும் பிளஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? நமக்கு எல்லாமே மைனஸ் பண்ணா நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறோம். அப்ப 5 + 3 8, 8 + 2 10, நமக்கு -10. ஓகேயா? -10. அப்புறம் நம்மளுடைய பேஸ்ல நம்ம பிளஸ்ல வந்தனால பிளஸ் பண்ணோம். இப்போ இங்க மைனஸ்ல வந்ததுனால நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். 1000 - 10. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன் இப்போ என்னது? 1000 - 10. அடுத்தது இந்த பொசிஷன்ல என்ன பண்ணணும்? அதே மாதிரி தான். இதெல்லாம் ரெண்டே மட்டும் பண்ணணும், இது ரெண்டே மட்டும் பண்ணணும், இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணிக்கணும்.
அப்ப 5 3s are 15. நம்மளுக்கு வந்து மைனஸ் இன்டூ மைனஸ் என்னது பிளஸ், அப்புறம் நமக்கு பிளஸ் 15 கிடைக்கும். நெக்ஸ்ட் இது என்ன மல்டிப்ளை பண்ணுறது -5 இன்டூ -2னா மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும், அப்ப பிளஸ் 10 தான். இது என்ன பண்ணும்போது 3 to 6 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், அப்ப பிளஸ் 6 தான். ஓகே, எல்லாத்தையும் இப்படி ஆட் பண்ணணும். லாஸ்ட்ல இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணா -3 இன்டூ -5 இன்டூ -2ங்கும் போது உங்களுக்கு மைனஸ் ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும், அடுத்து நெக்ஸ்ட் பிளஸ் இன்டூ மைனஸ் போது மைனஸ் வந்துடும். ஸோ மைனஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணது 5 2 10, 10 இன்டூ 3 30. ஓகேயா, நம்மளுக்கு இங்க பேஸ் வந்து 1000னால நம்மளுக்கு ஒரு பிளேஸ்ல எத்தனை டிஜிட் இருக்கணும்? 3 டிஜிட் இருக்கணும். ஓகேயா, இப்போ இது என்ன பண்ணும்? 1000 - 10னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 990. நெக்ஸ்ட் இந்த பொசிஷன்ல எல்லாத்தையும் ஆட் பண்ணுமா? ஆட் பண்ணா என்னது? 6 + 5 11, பேலன்ஸ் 1 3 31 இருக்கு. நம்மளுக்கான எத்தனை டிஜிட் இருக்கணும்? 3 டிஜிட் இருக்கணும். ஸோ அதுக்காண்டி நம்ம என்ன பண்ணணும்? ஃப்ரண்ட்ல ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது 3 டிஜிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இது -13 இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்? -13 இருந்தா அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இதுல இருந்து ஒரு நம்பர் நம்ம பாரோ பண்ணி தான் சப்ராக்ட் பண்ண போறோம். இதை பாரோ பண்ணிட்டா இது வந்து 30 ஆயிடும். ஆனா நம்மளுக்கு பாரோ பண்ணதுக்கு இங்க என்ன நம்பர் கிடைக்கும்? நம்மளுடைய பேஸ் என்னவோ அதை தான் எழுதணும். பேஸ் வந்து 1000னால 1000ல இருந்து இதை நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கணும். 1000 - 30னா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 0. ஸோ இது வந்து 10, 10 - 3 வந்து 7, இங்க 9 அப்படியே வந்துடும். ஓகே, இங்கேயும் இப்ப 3 டிஜிட் வந்துருச்சு, இங்கேயும் 3 டிஜிட் இருக்கு. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்மளுடைய ஆன்சர் 99,0030970. ஓகேயா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இவ்வளவு ஃபாஸ்டா போட்டோமா? இது ஒரு பேஸ் 1000 உள்ள நம்பர் 3 டிஜிட் மல்டிபிகேஷன் கூட நம்ம ஃபாஸ்டா போட்டோம். ஸோ இது மாதிரி நிறைய ட்ரிக்ஸ், யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ் வேணும்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேயா, நெக்ஸ்ட் இதுல இப்போ எல்லாமே ஒன்னு மைனஸ்ல இருந்துச்சு, நம்ம எல்லாமே பிளஸ்ல இருக்கு அந்த மாதிரி பார்த்தோம். லாஸ்ட் டைப்ல ரெண்டுமே மிக்ஸ்டு பண்ண மாதிரி பார்ப்போம். பிளஸ்லயும் இருக்கும், மைனஸ்ல இருக்கும், அந்த மாதிரி பார்க்கலாம். இப்ப இந்த சம்ம பாருங்க, எல்லாமே பேஸ் வந்து 100 தான். ஓகேயா, ஸோ இது 100 எவ்வளவு லெஸ்ஸா இருக்கு? -3. இது 5 மோரா இருக்கு. ஸோ +5 மோர் போது +5. இது -2 லெஸ்ஸா இருக்கு 2. ஓகேயா, இப்போ நம்மளுக்கு பிளஸ் மைனஸ் ரெண்டும் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ பார்ப்போம் எப்படி பண்றதுன்னு. நம்மளுடைய பேஸ் வந்து 3 பார்ட்ஸா பிரிச்சிட்டோமா? ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பேஸ் என்னது? 100ஓட தான் நம்ம பிளஸ் பண்றதா மைனஸ் பண்றதான்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் டிஜிட்ல. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம பிளஸ் பண்ணணும். பிளஸ் பண்ணா என்னது? ஆல்ரெடி மைனஸ்ல உள்ள ரெண்டு நம்பரையும் பிளஸ் பண்ணிப்போம். பிளஸ் பண்ணா -5. +5 -5 நம்மளுக்கு என்ன? 0. இப்ப நம்ம எல்லாத்தையும் பிளஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? 0. இப்ப அந்த 0வை நம்ம இந்த 100ஓட ஆட் பண்ணணும். 0 100 ஆட் பண்ணா நம்மளுக்கு என்னது? 100 தான். சோ நம்மளுக்கு இந்த பேஸ்ல 100 கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்க என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 3 × 5 மைனஸ் பிளஸ், அப்ப மைனஸ்ல ஆன்சர் கிடைக்கும். 15 -15. அடுத்து 5 × 2 பிளஸ் மைனஸ்னா மைனஸ்ல ஆன்சர் கிடைக்கும். 5 × 10 10 -10. அடுத்து இது ரெண்டையும் பண்ணும்போது ரெண்டுமே பிளஸ், ரெண்டுமே மைனஸ்னால மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்ப இது இங்க பிளஸ்ல கிடைக்கும். பிளஸ் 3 2s are 6. ஓகேயா, அடுத்து நெக்ஸ்ட் இங்க லாஸ்ட்ல எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும். 3ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்னது? 5. இங்க வந்து 2 மைனஸ் தான் இருக்கு. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் தான். அப்ப நமக்கு இங்க கிடைக்க போது பிளஸ்ல தான் கிடைக்க போகுது. 5 × 2 10, 10 + 3 வந்து 10 × 3 வந்து 30. ஓகேயா, இங்க நமக்கு பேஸ் வந்து 100 தான், 2 டிஜிட் இருக்கணும் ஒரு பிளேஸ்லயும். ஓகேயா, சோ அப்ப இங்க என்ன? இது வந்து நமக்கு 30 இருக்கு, 2 டிஜிட் தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. இப்ப இதை ஆட் பண்ணிப்போம். இதை ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? 11 பேலன்ஸ், சாரி இது வந்து 2 மைனஸ்ல இருக்கா? அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா 25. -25ல இருந்து 6 சப்ராக்ட் பண்ணா நம்மளுக்கு 9 -19. ஓகேயா, பிளஸ் 19ல மைனஸ், ஏன்னா 25 தான் பெரிய நம்பர், அதோட சிம்பிளை போட்டாச்சு. அப்போ -19 இருக்கு. அப்ப நான் என்ன ஆகும்? நம்ம இதுல இருந்து இந்த ப்ரீவியஸ் நம்பர்ல இருந்தா நம்ம இந்த -19 சப்ராக்ட் படிக்கணும். அப்ப இந்த 100 என்ன ஆகும்? இதுல இருந்து நம்ம ஒன்று பாரோ பண்ண போறோம். அப்ப இந்த 100 99 ஆயிடும். இப்போ இங்க என்ன ஆகும்? அப்போ ஒன்று பாரோ பண்ணோம்னா அது என்னவா இருக்கும்? நம்ம பேஸ் வந்து 100. அப்ப 100ல தான் இதை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அப்ப இந்த 19 நம்ம எதுல இருந்து சப்ராக்ட் பண்ணும்? 100ல இருந்து சப்ராக்ட் பண்ணும். பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 10. அதாவது இதை பாரோ பண்ணிக்கிட்டோம்னா இது 10 10 - 1 9 வந்து 1, இங்க 9 ஆயிடும். 9 - 1 வந்து 8 81. ஓகே, இப்ப நமக்கு பேஸ் 10 தான், பேஸ் 100னால எல்லா பிளேஸ்லயும் 2 டிஜிட் தான் இருக்கணும், எல்லாத்துலயும் 2 டிஜிட் தான் இருக்கு. ஸோ இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்புறம் நம்மளுடைய ஆன்சர் 998130. ஓகேயா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ்ல இருக்கோ நெகட்டிவ்ல இருக்கோ அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம சைனை யூஸ் பண்ணி இதே மெத்தட்ல தான் நம்ம எல்லாத்தையும் செய்யணும். ஓகே, பேஸ் 10 100 1000 எல்லாமே. ஓகே, ஈஸியா இருக்கா? இதே மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் பார்க்கணும்னா ட்ரிக்ஸ் இன் மேக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் ட்ரிக்ல பார்க்கலாம்.